ஸ்ரீபெரும்புத்தூரில் இருந்து தாம்பரம் செல்லும் சாலை கொளத்தூர் வெள்ளாரை கிராமம் செல்ல வேண்டும். ஹைகோர்ட் சுவாமிகள் ராஜராஜ சித்தருடைய சிவசமாதி அமைந்துள்ள இடம். இது தாம்பரம் போகிற படப்பை மணிமங்கலம் இந்த வழியாக இந்த இடம் தான் கொளத்தூர் ஸ்டாப்பிங். இந்த கொளத்தூர் ஸ்டாப்பிங்கில் உள்ளே போனால் எடுக்கணுமாப்பா? அந்த இது வச்சுருக்காங்க. இப்போ நாங்கள் வரும்போது இருந்தது கண்ணன் தாங்கல் கொளத்தூர் அதோடைய இது ரோடு 3 கிலோமீட்டர் எவ்வளோ வரும்னு நினைக்கிறேன். நடக்கலான்னு நினைக்கிறேன். வண்டி வருதுன்றாங்க. டைம் ஆகும்ல. இனிமேல் ஏதோ நடந்து போனால் श्री गणेशाय मंगलो महागणपत्याय नमो नमः। உலகம் நலம் பெறவும் உயிர்கள் நலம் பெறவும் இவ்வளவு பெரிய பேராகி இந்த மாநிலத்திற்கு
ஒவ்வொரு மனிதரும் தான் பிறந்த பிறப்பு நோக்கம் உணர்ந்து அந்த நோக்கத்தில் நிறைவு எய்தவும் புதுவழி நாம் சென்று கொண்டிருக்கின்றோம்.
ओम नमो भगवते वासुदेवाय तन्मन्त्रये अमृतकलशस्थाय सर्वमय विनाशनाय लोकनाथाय श्रीमहाविष्णवे नमो नमः स्वाहा ओम नमो भगवते वासुदेवाय तन्मन्त्रके अमृतकलशस्थाय सर्वपापन विनाशनाय त्रिलोकनाथाय महाविष्णवे नमो नमः स्वाहा ओम राजराजाय विद्महे महाराजाय धीमहि तन्नो ऐकुट्राज प्रचोदयात् स्वाहा ओम राजराजाय विद्महे महाराजाय धीमहि तन्नो ऐकुट् महाराज प्रचोदयात् स्वाहा ओम राजराजाय विद्महे महाराजाय धीमहि तन्नो ऐकुट् महाराज प्रचोदयात् स्वाहा ओम राजराजाय विद्महे महाराजाय धीमहि तन्नो ऐकुट् महाराज प्रचोदयात् स्वाहा ओम राजराजाय विद्महे महाराजाय धीमहि तन्नो ऐकुट्
அதாவது நம்ம உண்மையா இருக்கும்போது அவன் எனர்ஜிக்காக டான்ஸ் பண்ணுவாங்க. குழந்தைங்களாம் பார்த்தீங்கன்னா ஜாலியாக இருப்பாங்க, உண்மையா இருப்பாங்க. அவன் மனசுல எந்த விதமான நிகழ்ச்சியும் கிடையாது, எந்த விதமான பிளானும் கிடையாது, ஃப்ரீயா இருப்பாங்க. அப்போ அந்த எனர்ஜி ஃபுல்லாகவே அந்த மாதிரி சுவாமிகளை பற்றி சொல்றதுன்னா ஐயப்படாது அகத்தது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்பக்கொள்ளும். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். ஐயப்படாது அகத்தது உணர்ந்து வையத்துள் வாழ்வாங்கு தவம் எனும் வாழ்வு வாழ்ந்து வானுரையும் தெய்வமாக தன் இருப்பை தெய்வமாக கண்டவர்கள் மகா பெரியவர்கள். இறைவனை தேடி 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 இறுதியில் தன் இருப்பையே இறைவனாக கண்டவர்கள் மகா சித்தர்கள். அப்போ அவங்களுக்கான திருக்குறள் அது. நமக்கான திருக்குறள் என்னன்னா, கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. எதை கத்துக்கணுமோ அதை குரு கிட்ட கத்துக்கணும், அதை சிரத்தையோட கத்துக்கணும், அந்த பாதையில போகணும். அதுல நிக்க எனக்காக என்ன செஞ்சு வச்சிருக்காங்க, நான் என்ன பண்ணுவேன், எனக்கு என்ன தேவை, எனக்கு புரியலைங்க அப்படின்னு நம்ம கேட்கணும். தவிர எனக்கு இது தேவை நீ கொடு, எனக்கு இது தேவை நீ கொடுப்பா அப்படின்னு பட்டன் அழுத்த. எனக்கு என்ன தேவைன்னு தெரியல, என்னை வழியில் நடத்துங்க. போனா எல்லாரும் பெரும்பாலும் சொல்ற விஷயம் இதை கொடுப்போம் அதை கொடுப்போம் என்னை காப்பாற்றுப்பேன். ஆனால் அங்கங்க போட்டுருங்க, அவர் எடுத்து வைப்பார். இது கொடுங்க அதை கொடுங்க என்னை காப்பாற்றுங்க, வழி நடத்துங்க அப்படின்னு. குரு மகாபீடம் என்பது மிக உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய சிவஸ்வரூபம், ஒரு உயிரின சிவமாக அமர்ந்திருக்கு. வரும்போது அப்படியே போட்டு வச்சிருங்க, அவர் அப்படியே வச்சிருங்க. சுவாமி கருணையோடு வர வச்சிருக்கீங்க, நான் என்ன பண்ணணும், வழி நடக்கும். முன்சிந்த விடைகள் சஞ்சிதம் பிராரத்தம் ஆதாரம் சொல்லுவாங்க. வினைப்பதிவு கொடுத்து மேல காசு இருக்கிற மாதிரி அருள் எவ்வளவு வந்தாலும் பக்தி எவ்வளவு வந்தாலும் நம்ம எவ்வளவு உண்மையா இருக்க ட்ரை பண்ணாலும் அந்த வினைப்பதிவு வந்து தடை பண்ணிக்கிட்டே இருக்கும். காலத்தினால் அந்த வினை பார்ப்போம். ரொம்ப மாறிட்டார். பாதிக்குமாறு கண்டு என்புகள் இன்னும் பாதிக்குமோ இப்பிறவியே தில்லை மந்தினுடாடி போற்றி இன்றெனக்கு ஆரமுதம் ஆனாய் போற்றி அண்ணாமலை அண்ணா போற்றி அண்ணானந்த கடலி போற்றி சாவாய் கனகத்திரளி போற்றி மலையானி போற்றி போற்றி வானத்தாய் போற்றும் மருந்தி போற்றி வந்து எங்கள் சிந்தை புத்தாய் போற்றி தேனத்தை வார்த்ததென்று போற்றி பவந்தாய் போற்றி வல்லாரை வந்தே போற்றி வாழ்வான வாழும் ராஜராஜ பதவி போற்றி அடியார் திருமக்களை வாழ்வாய் போற்றி மண்டமில்லா மாதியாய் பரந்தாய் போற்றி குருவாய் இங்கு நின்றாய் போற்றி புகழையாய்
வள்ளல் பெருமானார் உரைநடை பகுதியில் அதுக்காக ஒரு புத்தகமே எழுதியிருக்கார். நினைவோடு குரு நினைவோடு இறை நினைவோடு என்னும் உணவு நம்முடைய எல்லா வினைகளையும் தீர்க்க வந்தது. அதை எழுதிட்டாலும் எதை பற்றியும் பேசிட்டே இருக்க மெயினா குரு பூஜையில சாப்பிடும்போது கொஞ்சம் சத்தையோட சாப்பிடும். அதை உணர்ந்து சாப்பிடும்போது சாதாரணமாவே நீங்க டேஸ்ட் பண்ணி சாப்பிடுங்களேன். அந்த உப்பு புளிப்பு காரம் தெரியாமே நிறைய பேர் முழுங்கிட்டு தண்ணி குடிச்சு போயிட்டு இருப்பாங்க. ஏன்னா பிரியாணி தான் கேக்குறாங்க. நம்ம பலாக்காய் சக்திவேல் ஐயா கல்வெட்டியா குரு பூஜைக்கெல்லாம் போயிட்டு வந்த சாமி பலாக்காய் பிரியாணி போடுறாங்க. அதனால ஒரு அருமையான வெஜிடபிள் பிரியாணி. So, everything has to be enjoyed. நம்ம எதையுமே என்ஜாய் பண்ணணும், பிளஷரை என்ஜாய் பண்ணணும். குந்தித நடராஜா படன விவேக பரம்பர வேதாம் நடன சபேச சிதம்பரநாதாம் அரிபிரமாதிய தேடிய நாதாம் அரகர சிவ சிவ ஆடிய பாதாம் அம்பரவிம்ப சிதம்பர போதாம் அம்பல நம்பர அம்பிகை பாகாம் அம்பல தரதே ஈசன் நிறைவனன்று உருகுவார்க்கு அன்பனாகிதல் மானைக்கானே தாரமாய மாதரால் சாலொரு பாதமாகினால் ஈரமாய பொங்கலை எட்ட திங்கள் சூடினால் ஆரமாய மார்பிடை ஆனைக்கானில் அண்ணலை வாரமாய் வணங்குவார்க்கு வல்வினைகள் வாயுலே எத்தாயர் எத்தங்கை எக்குத்தத்தா எம்மாடு செம்மாடர் ஏவர் நல்லால் செத்தால் நம்புதவுவார் ஒருவரில்லை சிறுவிரகால் தீ மூட்டி செல்லா நிற்ப சித்தாய வேடத்தாழிடு பொன்னி திருவாணி காவுடைய செல்வாயந்தல் அத்தாவுன் பொற்பாதம் அடைய பெற்றால் அல்லகண்டம் கொண்டடியே என் செய்வேனே கொடியே எம் வெல்லமே கூடி பாடி போங்கண்ணா போங்கண்ணா எடிட்டிங் பண்ணிடலாம் போங்க. ஒன்றும் இல்லை ஐயா, கிளம்புறையா பை ஒன்று கொடுசா நல்ல மருந்து மருந்து வைத்தியனாக மருந்து அருள்வடிவான மருந்து அருள்வடிவான மருந்து நம்முள் அற்புதமாக அமர்ந்த மருந்து இருளவோடும் மருந்து இருளவோடும் மருந்து அந்த இருளாக இருந்த மருந்து நல்ல மருந்து சஞ்சயம் தீர்த்து மருந்து சஞ்சயம் தீர்த்து மருந்து எங்கும் தாரே காணாது கருத்து மருந்து இவங்க என்ன ஊரு? சிவன் தாங்கல். அவங்க சிவதனு
அவங்க என்னது அந்த அகத்தியம் டிவி அன்பர்கள், சிவனடியார்கள், சித்தர் பாபா அடியார்கள் பாபா ஆலயத்திற்கு 18வது வருடம் மகா குரு பூஜைக்கு வந்திருக்கிறார்கள். அனைவருக்கும் சகல சௌபாக்கியங்களும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் சித்தர்களின் திருவடியும் பாடுபட்டவன் பாட்டாளி அவன் மாடிக்கு வருவீங்கும், பாட்டாளி அவன் மாடிக்கு வருவீங்கும். பஞ்சம் என்பது இல்லா வாழ்வை பாரதம் பெற வேண்டும். நாடெங்கும் சீனங்கள், வீடெங்கும் லாபங்கள். நாடெங்கும் சீனங்கள், வீடெங்கும் லாபங்கள். பாடெங்கும் வளம் காண வர வேண்டுமே, ஊரெங்கும் நலம் காண வர வேண்டும். நானே பாரு, நானே தட்டுகிறேன். தெய்வம் இருப்பது எங்கே? தெய்வம் இருப்பது எங்கே? தெய்வம் இருப்பது எங்கே? அது எங்கே? வீடெங்கே? தெய்வம் இருப்பது எங்கே? அது எங்கே? வீடெங்கே? தெய்வம் இருப்பது எங்கே? பொருளும் தேடுபவர் நெஞ்சம் புண்ணியம் விளைந்த காடு. பொருளும் நிறைபவர் நெஞ்சம் புண்ணியம் விளைந்த காடு. எழுத்தும் நிறைந்தவர் நெஞ்சம் இறைவன் வசிக்கும் வீடு. எழுத்தும் இருந்தவர் நெஞ்சம் இறைவன் வசிக்கும் வீடு. இதயத்தில் இறைவன் வசிக்கும் வீடு. தெய்வம் இருப்பது எங்கே? அது எங்கே? தெய்வம் இருப்பது எங்கே? ஆடை அணிகளும் ஆடம்பரங்கள் ஆண்டவன் விரும்புவதில்லை. ஆடை அணிகளும் ஆடம்பரங்கள் ஆண்டவன் விரும்புவதில்லை. அங்கொரு கண்ணும் இங்கொரு கண்ணும் ஆலய வழிபாடில்லை. அங்கொரு கண்ணும் இங்கொரு கண்ணும் ஆலய வழிபாடில்லை. இசையில் கலையில் கவியில் மழலை மொழியில் இறைவன் உண்டு. இசையில் கவியில் மழலை மொழியில் இறைவன் இருப்பதுண்டு. இவைதான் தெய்வம் என்பதை கண்டால் ஏற்கும் உனது தொண்டு. இவைதான் தெய்வம் என்பதை கண்டால் ஏற்கும் உனது தொண்டு. தெய்வம் ஏற்கும் உனது தொண்டு. தெய்வம் இருப்பது எங்கே? அது எங்கே? தெய்வம் இருப்பது எங்கே? அது எங்கே?
நம்ம தலைவர் நம்ம ஐயப்பனோட சாமி மலை ஆனாலையிற நீலிமலை எங்க ஐயப்ப சாமி வாழும் மலை ஆனாலையிற நீலிமலை எங்க ஐயப்ப சாமி வாழும் மலை தேனி வருகிற தந்தன தந்தன ஐயப்ப மகள் தந்தன தந்தன தேனி வருகிற ஐயப்ப மகள் விடுகிற சபரிமலை ஐயப்பனை தொழுவோம் கோயிலுக்கு வருவோம் சாமியப்பா சரணமப்பா பம்பா வாசனி சரணமப்பா சாமியப்பா சரணமப்பா பம்பல வாசனி சரணமப்பா மலை எங்க ஐயப்ப சாமி வாழும் மலை மலை எங்க ஐயப்பனோட சாமி மலை. ஏன்னா அந்த ஐயப்ப சாமி பூஜைன்றது எல்லாருக்குமே இந்த பக்தியை நிறைச்சி கொடுத்த ஒரு விஷயங்க. அது மிருகம் இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. ஐயப்பன் பூஜைன்றது வந்த பிறகு எல்லாருக்குள்ளேயும் சாமி இருக்கிறத எல்லாரும் உணர்ந்தாங்க. வீட்டுல காட்டுல நாட்டுல வீட்டுல பாட்டுல வாழும் பகவானி சாமியப்பா சரணமப்பா பம்பா வாசனி சரணமப்பா வீட்டுல நாட்டுல காட்டுல வீட்டுல பாட்டுல வாழும் பகவானி சாமியப்பா சரணமப்பா பம்பா வாசனி சரணமப்பா நல்ல தவத்தில உள்ள மனங்கள் போற்றி வணங்க வருவோனி சாமி சரணம் ஐயப்ப சரணம் நல்ல தவத்தில உள்ள மனங்கள் போற்றி வணங்க வருவோனி நல்ல வரங்களை நாட்டு மரங்களை காத்து இருந்து தருவோனி சாமி திண்டக்கத்தோம் திண்டக்கத்தோம் ஐயப்ப திண்டக்கத்தோம் திண்டக்கத்தோம் சாமி திண்டக்கத்தோம் ஐயப்ப திண்டக்கத்தோம் நம்ம ஐயப்பனோட சாமி திருநாமத்தை சொல்லிய பேருக்கு துன்பங்கள் வாழ்வில் தொடராது சாமியப்பா சரணமப்பா சாமியப்பா சரணமப்பா பன்னிர பாவங்கள் பந்தல வாசனி பாதையில் படராது சாமியப்பா சரணமப்பா பம்பா வாசனி சரணமப்பா உன் திருநாமத்தை சொல்லிய பேருக்கு துன்பங்கள் வாழ்வில் தொடராது பன்னிர பாவங்கள் பந்தல வாசனி பாதையில் படராது இனிய எண்ணங்கள் எப்பவும் கழிக்கும் என்றைக்குமே அது மாறாது சாமி திண்டக்கத்தோம் திண்டக்கத்தோம் ஐயப்ப திண்டக்கத்தோம் சாமி திண்டக்கத்தோம் திண்டக்கத்தோம் ஐயப்ப திண்டக்கத்தோம் இனிய எண்ணங்கள் எப்பவும் கழிக்கும் என்றைக்குமே அது மாறாது ஐயப்ப திண்டக்கத்தோம் சாமி திண்டக்கத்தோம் ஐயப்ப திண்டக்கத்தோம் நம்ம ஐயப்பனோட சாமி மலை ஆனாலையிற நீலிமலை எங்க ஐயப்பனோட சாமி மலை ஏறி வருகிற தந்தன தந்தன ஐயப்ப மகள தந்தன தந்தன ஏற்றி விடுகிற சபரிமலை ஐயப்பனை தொழுவோம் கோயிலுக்கு வருவோம் சாமியப்பா சரணமப்பா பம்பா வாசனி சரணமப்பா சாமியப்பா சரணமப்பா பம்பா வாசனி சரணமப்பா சாமியப்பா சரணமப்பா பம்பா வாசனி சரணமப்பா. குரு சரணம். அதாவது சில சமயம் நம்ம அம்மான்னு சொல்றோம், கண்டிப்பா இருக்கும்போது அப்பான்னு சொல்றோம், அன்பு காட்டும் போது அம்மா சொல்றோம். இனி பார்த்து பார்த்து வளர்க்கிறா என்பதா உண்மை தெய்வம் என்பதா குருநாதன் என்பதா இனி பார்த்து பார்த்து வளர்த்ததினால் அன்னை என்பதா உன்னை கடவுள் என்பதா கருணை வடிவம் என்பதா ஐயப்பா கடவுள் என்பதா கருணை வடிவம் என்பதா ஐயா ஞானதானம் தந்த
உன்னை தந்தை என்பதா, ஞானதானம் தந்த உன்னை தந்தை என்பதா, உன்னை தெய்வம் பேங்க்ல பழம் அங்கிறதுக்கு அங்க சாப்பாடு 4 பேருக்கு சாப்பாடு சேரும் செல்வமெல்லாம் உன் அருளன்றோ, பாடும் பாடலெல்லாம் உன் நினைவன்றோ, சேரும் செல்வமெல்லாம் உன் அருளன்றோ, பாடும் பாடலெல்லாம் உன் நினைவன்றோ, எங்கள் குடும்பமே உன்னை மறக்குமோ, ஒவ்வொரு அரிசியிலும் உன்னுடன் சில நேரம் உன்னை நினைக்கும் போது கண் கலங்குதப்பா, உன்னை தெய்வம் என்பதா, குருநாதன் என்பதா, இதை பார்த்து பார்த்து வளர்ப்பதினால் அன்னை என்பதா. வாழ்க்கை படகு ஆடி ஓடுகின்றதே, போகும் பயணமில் நான் அறியேன். வாழ்க்கை படகாடி ஓடுகின்றதே, போகும் பயணமில் நான் அறியேன். கரையை பார்க்கிறேன் எதுவும் தெரியல, கடலை பார்க்கிறேன் அலையும் அடங்கல, உன்னை தவிர எனக்கு வேறு துணையில்லை, உன்னை தவிர எனக்கு வேறு துணையில்லை. சாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா, சாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா, சகலம் எனக்கு சபரிதானப்பா, சகலம் எனக்கு சபரிதானப்பா, என் உயிர் கலந்து நாடு குரல் இன்னையப்பா, என் உயிரில் கலந்து நாவில் குரலும் இந்த நையப்பா, உன்னை தெய்வம் என்பதா, குருநாதன் என்பதா, இதை பார்த்து பார்த்து வளர்ப்பதா அன்னை என்பதா, உன்னை கடவுள் என்பதா, உன்னை வடிவம் என்பதா, உன்னை கடவுள் என்பதா, உன்னை வடிவம் என்பதா, ஐயானம் தந்தை என்பதா, உன்னை தெய்வம் என்பதா, குருநாதன் என்பதா, என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பதினா அன்னை என்பதா, என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பதினா அன்னை. குருவே சரணம், குருவே மன்னிக்கணும், எங்கிட்ட அப்போ கொடுத்தாங்க, நான் பாருங்க எவ்வளவு பொறுப்பா இருக்கிறேன். இந்த வண்டியுடைய சாவி காணோன்னு அப்படியே அனௌன்ஸ் பண்ண சொன்னாங்க. சீத பூவண்ண பாதம் தொழ வேண்டுமே, பக்தன் வரும்போது பாதை தடையானதே, காட்டு தெருவில் ஆற்றில் உருவானதே, தாயாகி தயை செய்யும் தேவா, தடை நீங்க அருள் செய்ய வா, தாயாகி தயை செய்யும் தேவா,
அப்பல அடி இன்ப துன்ப வாழ்வு வந்து போக வாழ்வான வாழ்வு வரும் வரை காத்திருப்பாராம் குரு. அப்போ நமக்கு என்ன, அது கொஞ்ச நேரம் முடிஞ்சவங்க வெயிலா இருக்கு, சாப்பிட்டுட்டோம், சரி கிளம்பலாம், தப்பு எல்லாரும் கிளம்பிட்டாங்க. ஆனா அவர் கிளம்புவாரா? அவரு கிளம்புறதுக்குள்ள இதை பதப்படுத்திட்டு போகணும்னு பாக்குறாரு. அதுக்குள்ள நம்ம உயிர் கிளம்பிடுது. பொதுவா ஒரு வார்த்தை இருக்கு, சாகிறதுக்கு முன்னாடி வாழ போறியா இல்ல வாழறதுக்கு முன்னாடி சாக போறியா? நித்திய வாழ்வு உள்ளதுக்கு உள்ள வாழக்கூடிய வாழ்வு. மரணம் நேர்வதற்குள் உள்ளுக்குள்ள வசிக்க போறீங்களா இல்ல அந்த வாழ்வு வரத்துக்கு முன்னாடியே மரணம் ஆயிட போறீங்களா? இதுதான் குரு கேட்கிற கேள்வி. சரி, ஓகே, எதை பேசி நம்ம ஞானம் கொடுக்க போறதில்லை. ஆனால் ஞானம் விளையிற இடத்துல நம்ம கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும். அன்பினும் பிடியுள் அகப்படும் மலையே, அன்பினும் பிடியுள் அகப்படும் மலையே, அன்பின் கூடி போகும் அரசியே, அன்பின் பிடியுள் அகப்படும் மலையே, அன்பின் கூடி போகும் அரசியே, அன்பின் வலைக்கே இறைவா, அன்பின் வலைக்கே
குருவாகிய இறைவன் அன்புக்கு கட்டுப்படக்கூடியவர். ஆக குரு கிட்ட நம்ம என்ன கேட்கணும்னா, எனக்கு அன்புக்கு பாத்திரமாக்குங்க இறைவா, உங்களுடைய அன்புக்கு நான் பாத்திரமாகணும் வேண்டிட்டா போதும். அன்பு எங்க நிறையுதோ அங்க குரு சொல்லாம கொள்ளாம தானா வரலாம். குரு என்பவர் அன்பு அப்படின்ற பாத்திரத்துல நிரம்பி வழியக்கூடிய ஒரு பிரசாதமா இருக்கக்கூடிய அதில் வள்ளல் பெருமான் சொல்றார், அன்பின் பிடியுள் அகப்படும் மலை, அசைக்க முடியாத அந்த அண்ணாமலை கூட குரு வந்து அந்த அன்புக்கு வந்து கட்டுப்படுறாரு சொல்றாரு. ராஜாதிராஜ மகராஜ் जय बोलो, राजाधिराज महाराज की जय। जय बोलो हाईकोर्ट महाराज की जय। जय बोलो रास महाराज की जय।